சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்காங்க. இந்த அஷ்டம சனி கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும், எந்த வகையிலையும் யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ ஜாதகருக்கு கொடுக்கவே கொடுக்காது. இதனாலேயே பெரும்பாலான கடகராசிக்காரங்க சமீப காலமா ரொம்பவே அளவுக்கு அதிகமான சோதனைகளை சந்திச்சுட்டு வராங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. தொடர்ச்சியான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க. ஒரு சிலர் வேலை இழப்புகளையும் சந்திச்சுட்டு வராங்க. அதை விட முக்கியமா குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழில் ரீதியான நஷ்டங்களையும் பெரும்பாலான கடகராசிக்காரங்க சமீப காலமா சந்திச்சுக்கிட்டு வராங்க. இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு சோதனைகளை மட்டும்தான் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இது அஷ்டமசனி காலம் அப்படிங்கறதால பெரிய அளவுக்கான யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ கடந்த மாசி மாசத்திலையும் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கல. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்க கடந்த மாசி மாசத்துல நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. இது மூலமா மருத்துவ செலவுகள் அப்படிங்கறதும் அவங்களுக்கு 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. அதாவது ஒண்ணு இவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகள் அதிகரிச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகள் அதிகரிச்சிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா உழைக்கிற பணத்துல ₹1 கூட இவங்களால சேமிக்க முடியல. பெரும்பாலான பணத்தை மருத்துவ சிகிச்சைகளுக்காக செலவு செஞ்சுட்டு இப்ப வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் கடகராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய சோம்பேறித்தனத்தை கொடுத்த ஒரு மாதமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடகராசிக்காரங்க சொந்த தொழில இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, கடந்த மாசி மாசத்துல இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோ அல்லது நண்பர்களோ கட்டாயப்படுத்தி தான் இவங்க வேலைகளுக்கே போயிருப்பாங்க. இதுல முக்கியமா ஒரு சில கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த மாசி மாசத்துல சரியா வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க, சரியா தொழில்களை கவனிச்சிருக்க மாட்டாங்க. எப்பவும் ஒரு சோம்பேறித்தனத்தோட கடமைக்காக மட்டும்தான் வேலைகளை செஞ்சிருப்பாங்க. பெரும்பாலும் நிறைய நாட்கள் விடுமுறையிலேயே இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான சோம்பேறித்தனத்தை கடந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகள் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், இன்னொரு பக்கம் அதிகமான சோம்பேறித்தனம் அப்படின்னு ஒரு மந்தமான மாதமாவே கடந்த மாசி மாதம் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு கடந்த மாசி மாசத்துல எந்த விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கல. எந்த காரியத்துல இறங்கினாலும் ஒரு தடைகளும் தாமதங்களும் கண்டிப்பா இருந்திருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த மாசி மாசத்திலையும் மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கடகராசிக்காரங்க வாழ்ந்திருக்காங்க. பெரிய அளவுல மகிழ்ச்சியோ அல்லது முன்னேற்றமோ இல்லாத ஒரு மாதமாவே கடந்த மாசி மாதம் கடந்து போயிருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் பகுதியில கடகராசிக்காரங்களுக்கு நிறைய விரய செலவுகளும் ஒரு சில தவிர்க்க முடியாத ஏமாற்றங்களும் கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதாவது இந்த பங்குனி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 9வது வீடான யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். கடகராசிக்கு தனாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் யோக ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னாலே பணத்தை அள்ளி கொட்ட போறார் அப்படின்னு அர்த்தம். கடகராசிக்கு பணம் வரப்போகுதா? என்னையா உளறிக்கிட்டு இருக்கிற? கடகராசிக்காரங்களே பூரா வெறும் கஷ்டத்துல இருக்காங்க, நீ என்னடா பணம் வருதுன்னு புருடா விடுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல சூரிய பகவானோட அருளால பணம் உங்களுக்கு பல வழியிலையும் வந்து கொட்ட போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது தனாதிபதி யோக ஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னாலே யோகங்கள் கட்டாயமா கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அந்த விதிப்படி பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் கடகராசிக்காரங்களுக்கு பண தட்டுப்பாடு இல்லாத காலகட்டமா இருக்க போகுது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனி காலத்துல நீங்க சந்திச்சு வந்த பண நெருக்கடிகளும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் முழுமையா விலகக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதம் இருக்கும். அதே நேரம் யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில சூரிய பகவானோட இணைஞ்சி ராகு பகவானும் இருக்கிற காரணத்தால சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கடந்த மாசி மாதத்தை மாதிரியே இந்த பங்குனி மாசத்திலையும் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அப்படி சோம்பேறித்தனம் ஏற்படும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தவற விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
அதாவது பணம் வந்து கொட்ட போகுது அப்படின்னு ஜோசியக்காரனே சொல்லிட்டான், அதனால நம்ம எதுக்காக வேலைக்கு போகணும், வீட்லயே படுத்துக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சு சோம்பேறித்தனமா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கடந்த மாசி மாதத்தை மாதிரி இந்த பங்குனி மாசத்திலையும் பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை சந்திப்பீங்க. அதே நேரம் கடகராசி அன்பர்கள் சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிச்சுட்டு ரொம்ப ஆக்டிவாவும் சுறுசுறுப்பாவும் வேலைகளை செய்யறீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமா கட்டாயமா இருக்கும். அதுலயும் குறிப்பா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்கள் தொடர்ச்சியா வேலை பார்க்குற இடத்துல நெருக்கடிகளை சந்திச்சு வரீங்க அப்படின்னா நீங்க சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு சுறுசுறுப்பா மாறும்போது அந்த நெருக்கடிகள் எல்லாம் தானாவே ஒளிஞ்சு போயிடும். அதே நேரம் இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். கடகராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே எண்ணற்ற போராட்டங்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம், நிறைய வீழ்ச்சிகளையும் சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இதனால கடகராசிக்காரங்க இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்பவே பெரிய அளவிலான போராட்டங்களை சந்திப்பீங்க. ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படலாம், தொழில் வீழ்ச்சிகளை நீங்க சந்திக்கலாம், குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் தொடர்ச்சியா ஏற்படலாம். உங்களோட தம்பி தங்கைகள் கூட ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு கூட இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோம்பேறித்தனம் உங்களை முழுமையா முடக்கி போடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்க போகுது. இதனால கடகராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல எந்த விதமான புதிய முயற்சிகள்லையும் இறங்காதீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொழிலை விரிவுபடுத்துறது, தொழில் சம்பந்தமான பயணங்கள் போறது, உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை மாற்றத்துக்கு முயற்சிகளை செய்யறது, பூர்வீக சொத்துக்களை விற்கிறதுக்கு முயற்சிகளை செய்யறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு முயற்சி செய்யறது, இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்களும் எக்காரணத்தை கொண்டு செய்யாம விட்டுருங்க. அதே போல ஒரு சில கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா நிறைய பண தட்டுப்பாடுகளை சந்திச்சிருப்பீங்க, கடன் நெருக்கடிகளையும் சந்திச்சிருப்பீங்க. இதனால வீட்டுல இருக்கிற நகைகளை அடகு வச்சு கொஞ்சம் பண தட்டுப்பாடை சமாளிக்கலாம், கடன் நெருக்கடிகளை குறைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்களை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. ஏன்னா இந்த 15 நாட்கள்ல நீங்க எந்த விதமான முயற்சிகளை எடுத்தாலும் சரி ரொம்ப பெரிய அளவிலான தோல்விகள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். போதாக்குறைக்கு நீங்க எதிர்பாராத திடீர் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். அதே போல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா இருந்தாலும் சரி, வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, உங்க காதலை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் சரி, மேல் படிப்புகளுக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அதே சமயம் இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர பகவான் யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிக்கு பயிற்சியாகி சூரியன் மற்றும் ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். இந்த கிரக சேர்க்கை கடகராசி அன்பர்களுக்கு யோகங்களை கொடுக்க போகுது, அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போகுது, உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றங்களையும் கொண்டு வர போகுது. அதாவது தனாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் லாபாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ஒன்னா இணைறாங்க. இந்த கிரக சேர்க்கை ஜோதிடத்துல ரொம்பவே சிறப்பான ஒரு சேர்க்கையா பார்க்கப்படுது. இந்த கிரக சேர்க்கை ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால கடகராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதியில எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லயுமே சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சொத்துக்களை விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, புதிய வேலைகளுக்கு முயற்சி செய்யறதா இருந்தாலும் சரி, தொழிலை விரிவாக்கம் பண்றதா இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக வரன் பார்க்கறதாவே இருந்தாலும் சரி, இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்பவே லாபகரமான காலகட்டமா இருக்கும். இதனால கடகராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாசத்துல உங்களோட சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கும். நன்றி, வணக்கம்.